Welcome to Optimus Homeschool, Optimus Next Gen Smart College, Optimus e-learning platform. Optimus College introduce பண்ற English Fluency Magic இந்த கோர்ஸுக்கு உங்களை எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். நான் பார்ப்போம் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி மேஜிக்னா என்னன்னு சொல்லி. டெஃபினெட்லி மேஜிக்கால் லாங்குவேஜ் படிக்க இயலாது, இங்கிலீஷ் படிக்க இயலாது, 100% ஷுவர். ஆனால் நான் உங்களுக்கு என்ன மேஜிக்னு சொல்கிறேன்டார் ப்ரொசீஜர். நான் உங்களுக்கு இந்த இங்கிலீஷை நீங்கள் எந்த ஸ்டேட்டஸில் இருந்தாலும், நீங்கள் இங்கிலீஷில் வீக்காக இருந்தாலும், ஜீரோவில் இருந்தாலும், எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் உங்களை அந்த இடத்துலேருந்து ஃப்ளூவன்சி லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான தேவையான ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் இந்த கோர்ஸுக்கு நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிக்கிறேன். அது மாதிரிக்கு தான் இந்த கோர்ஸை ஃபுல்லாக டெவலப் பண்ணிக்கிறேன். ஏன்னா மிச்சம் பேருக்கு இங்கிலீஷ்ன்ற ஒரு ஃபியர், ஒரு பயம் உண்டிக்கு, ஒரு டெவல், இங்கிலீஷ்ன்ற ஒரு பேய் மாதிரி. சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன்னா, சிலவங்க மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி, இன்ஜினியர் ஃபேக்கல்ட்டி மாதிரி முக்கியமான கேம்பஸில் இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸில் போயிட்டு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் ஃபேக்கல்ட்டி விட்டுட்டு வந்துக்கிறாங்க. என்னென்னா இங்கிலீஷ் ப்ராப்ளம் கண்டினியூ பண்ணலாம். சிலவங்க லைஃப்பில் லாயர்ஸ், அக்கௌண்டனாக வரணும், அவருக்கு அந்த டேலண்ட் இருக்குது, ஆனால் இங்கிலீஷ் ப்ராப்ளம். ஸோ இது மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸை காணல மிச்சம் பேர் லைஃப்பை கேள்விக்குறியாக்கி சூன்யமாக்கின ஒரு ஆள் தான் இந்த இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் இப்படியான ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணதுக்கு காரணம் இங்கிலீஷில் ப்ராப்ளம் அல்ல, அந்த இங்கிலீஷை ஹேண்டில் பண்ண ஆட்களோட ப்ராப்ளம். நாங்கள் அந்த வகையில் யாரையும் நாங்கள் குறை கூற இல்லாட்டியும் ஒரு டீச்சரோட டியூட்டி எப்படியும் ஒரு லாங்குவேஜோ அவர் என்னத்தை படித்து கொடுக்குறாரோ அதை மிச்சம் சிம்பிளிஃபை பண்ணுறது, மிச்சம் லேஸாகி கொடுக்கணும். கஷ்டப்படுத்துகிற வேலை எல்லாருக்கும் செய்யலும். ஒரு டீச்சர் இருந்தால் ஹீ ஷுட் பி அ பர்சன் டு சிம்பிளிஃபை தட் மேட்டர். எதை பேசினாலும் அதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த இங்கிலீஷை நான் எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணிடுறேன்னா, நீங்கள் ஒரு புக்கு வாசிக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 1000 pages சீக்கிரம் ஒரு புக் உண்டு, அதில் உங்களுக்கு 10,000 sentences இருக்குது. அந்த எல்லா சென்டென்சஸை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் ஜஸ்ட் 5 sentence டைப். நீங்கள் எந்த ஒரு வசனத்தை பார்த்தாலும் அது இந்த 5 sentence டைப்ஸுக்கு வெளியால் இருக்காது. ஓகே, ஸோ 100% நான் உங்களுக்கு என்ஷோர் பண்ணுறேன், கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், உங்களுக்கு இங்கிலீஷை இந்த 5 sentenceக்குள்ளே விளங்கி கொள்ளும். அந்த ஸ்கில் நீங்கள் விளங்கி கொண்டா, அந்த ஸ்கில்லை நீங்கள் பிடிச்சி கொண்டா, இங்கிலீஷ் என்பது உங்களுக்குள்ள கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கும். இல்லைண்டா இங்கிலீஷ் உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு முந்தி நீங்கள் எந்த ஸ்டேட்டஸில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எந்த காலேஜை போய் படிச்சிருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, எந்த டீச்சரை படிச்சிருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, என்ன இன்ஸ்டியூட்டில் போய் படிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. லெட் இட் பி, அது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் இந்த காலேஜுக்கு வாங்க, ஆப்டிமஸ் காலேஜுக்கு. ஆப்டிமஸ் காலேஜ் இந்த சிஸ்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க. இட்ஸ் வெரி சிம்பிள், இட்ஸ் வெரி what you call affordable, it's very research oriented. உங்களுக்கே விளங்கும், நீங்கள் டெவலப் ஆகிறது, நீங்கள் ஃப்ளூவன்ட் ஆகுது. ஓகே, ரைட், லெட்ஸ் see. இங்கிலீஷில் இருக்கிற சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸை பார்த்தா ஜஸ்ட் 5 டைப்ஸில் தான் இருக்கும். அதில் ஒரு டைப் ஆக்டிவ் வாய்ஸஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், செய்வினை வசனங்கள். செகண்ட் டைப் பசிவ் வாய்ஸ், செயற்பாட்டு வினை வசனங்கள். தேர்ட் டைப் பி சென்டென்சஸ், அப்படி ஒரு டைப் இருக்குது. ஃபோர்த் ஓனர்ஷிப் சென்டென்சஸ். ஓனர்ஷிப்னால் சொந்தத்தை காட்டுறது. பீண்டா ஒரு ஆளுடைய பொசிஷன், ஒரு ஆளுடைய நிலையை காட்டுறது. ஓகே, ஃபைனலி எம்ஏவி மாடல் ஆக்சிலரி வெர்ப். Okay, can, could, shall, should, may, might, must, has to, have to, had to, needs to, need to, used to, ought to. ஓகே, ஸோ இப்படி வர வசனங்கள். ஸோ நீங்கள் எந்த ஒரு வசனத்தை எடுத்தாலும் இந்த 5 வசனத்துக்கு வெளியால் 6வது டைப்பில் எந்த வசனமும் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு வசனத்தை விளங்குறது, இங்கிலீஷ் விளங்குற கஷ்டம் என்றால் என்ன கஷ்டம்? இங்கிலீஷ்னா ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ரீடிங் எடுத்தால் இல்லை, இங்கிலீஷில் ஒரு பேஜை விளங்குற கஷ்டம்னா அந்த பேஜுக்குள்ளே சென்டென்ஸ் இருக்கும், அந்த சென்டென்ஸுக்குள்ளே சொற்கள் இருக்கும். ஸோ அவ்வளோ சொற்களை விளங்கினா சென்டென்ஸ் விளங்கிடும், சென்டென்ஸ் விளங்கினா பேஜை விளங்கிடும், பேஜை விளங்கினா புக்கை விளங்கிடும், புக்கை விளங்கினா உங்களுக்கு இங்கிலீஷ் விளங்கினாண்டு. அதுதான் ரியாலிட்டி, அதுதான் மீனிங். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு சென்டென்ஸை செய்யணும்னா இந்த 5க்குள்ள உள்ளடக்கிற அந்த சிஸ்டத்தை, அந்த மெத்தடை, அந்த மஜிக்கை தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஓகே, ஜஸ்ட் வெயிட். ஒரு டீச்சரோட டியூட்டி சிம்பிளிஃபை பண்ணுறேன்னு சொன்னேன். அதில் முக்கியமான விஷயம் ஒரு வசனத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஒவ்வொரு வசனத்துலேயும் 3 பார்ட்டிக்கும். அந்த வசனத்தில் ஒரு ஸ்டார்டிங் பார்ட்டிக்கும் எஸ், ஒரு எண்டிங் பார்ட்டிக்கும் இ. நான் இந்த 2 கலர் வேர்ட்ஸையும் லைட் கலர்ஸால் போட்டிக்கிறேன். இதை போல்ட் கலரால், ஒரு வகையான ஸ்ட்ராங் கலரால், ஒரு வகையான டேஞ்சரஸ் கலரால். ரெட்னா உங்களுக்கு தெரியும், ரெட் லைட்னால் உங்களுக்கு தெரியும், இட்ஸ் டேஞ்சரஸ் கலர். ஸோ நான் மிடில் நான் ரெட்டில் போட்டிக்கிறேன். ஏன்னால் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஒரு சென்டென்ஸை விளங்குறதுக்கு இந்த
எஸ் பார்ட்டால ஸ்டார்டிங் பார்ட்டாலேயோ எண்ட் பார்ட்டாலேயோ முடியாது. நீங்கள் கட்டாயம் உங்களுக்குள்ள வளர்க்க வேண்டிய ஸ்கில் இந்த மிடில் பார்ட். இந்த மிடில் பார்ட்டுக்கு நான் சொல்றது ஐடென்டிட்டி கார்டு. நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ற வேர்ட் ஐடென்டிட்டி கார்டு. இந்த ஐடென்டிட்டி கார்டில் 2 பார்ட்டிக்கும், ஒரு ஹெல்பிங் வேர்ப் பார்ட்டிக்கும், இல்லாண்டு அதோடு சேர்த்து ஒரு மெயின் வேர்ப் பார்ட்டிக்கும், இல்லாண்டா ஒரு ஹெல்பிங் வேர்ப் பார்ட் மாத்திரமேக்கும். இதை நீங்கள் விளங்கிக்கோறன்ற அந்த ஸ்கில்லை நீங்கள் எவ்வளோ குயிக்காக கேட்ச் பண்ணுறீங்களோ யூ வில் பிகம் ஃப்ளூவன்ட் வெரி சூன். ஃபர்ஸ்ட் டைப் ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ நீங்கள் இப்படி ஒரு வசனத்தை கண்டா, ஐ ஸ்டடி அட் ராயல் காலேஜ், ஸ்டார்டிங் மிடில் எண்டிங். ஸோ இந்த ஸ்டார்டிங் பார்ட் ஓ மிடில் பார்ட் ஓ எண்டிங் பார்ட் உங்களுக்கு என்ன செய்யாதுன்னா இந்த சென்டென்ஸை விளங்குறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. இதில் இருக்கிற மிடில் பார்ட் ஸ்டடி. ஸ்டடியை வேணும்னா எங்களுக்கு எப்படி எழுதலாம்? ஸ்டடிட்ட டூ ஸ்டடி. ஸோ டூவோட ப்ரெசன்ட் வேர்ப் வந்து ஸ்டடி, ஸ்டடிட், ஸ்டடிட், ஸ்டடிங். ஸோ இந்த டூவோட இந்த ஸ்டடிட் என்ற பாஸ்ட் வேர்ப் வராது, இந்த டூவோட இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபல் வேர்ப் வராது, இந்த டூவோட இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல் வேர்ப் வராது. ஓகே, ஸோ ஸ்டடின்ற வேர்ப் டூ ஸ்டடின்னு வந்தால் அது சிம்பிள் டென்ஸ் ப்ரெசன்ட். ஸோ எந்த இடத்துல டூவும் ப்ரெசன்ட் வேர்பும் வருதோ அது சிம்பிள் டென்ஸ் ப்ரெசன்ட். இங்கிலீஷில் நீங்கள் ஒரே ஒரு டென்ஸுக்கு ஒரே ஒரு வசனத்துக்கு மாத்திரம்தான் பேர் குடிக்கலும் சிம்பிள் டென்ஸ் ப்ரெசன்ட். அதில் டூவும் ஸ்டடியும் மீக்கும். இது ஐ, வி, யூ, தே என்ற 4 ப்ரொனவுனுக்கும் இல்லைன்னு சொன்னா ப்ளூரல் ப்ரொனவுன்ஸுக்கு செட் ஆகும். அதே போல் நீங்கள் ஹி ஸ்டடீஸ் இன் யூனிவர்சிட்டி என்று வந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டடீஸ் இருக்குது. ஸோ ஸ்டடீஸை கண்டா உங்களுக்கு உடனே இதை எடுக்கணும். ஸ்டடீஸ் என்றால் டஸ் ஸ்டடி. ஓகே, ஹி, ஷி, இட் என்றால் ஸ்டடீஸ்ன்னு வரும். ஸோ எந்த இடத்துல டஸ்ஸும் ப்ரெசன்ட் வெர்பும் வருதோ அதுவும் உங்களுக்கு சிம்பிள் டென்ஸ் ப்ரெசன்ட் செலுத்தரும் சிங்குலர். ஓகே, ஸோ நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு சொல்லி இல்லைண்டா அதில் சிம்பிள் டென்ஸ் ப்ரெசன்ட் என்று உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கேட்குற இந்த சென்டென்ஸ் கேட்குற பார்ட் இந்த ஹீயோ இந்த யூனிவர்சிட்டியோ அல்ல, இல்லைன்னா அட் ராயல் காலேஜோ இந்த ஐயோ அல்ல, இந்த ஸ்டடி. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டடியை தெரிய வரன்ற விஷயம் தான் உங்களுக்கு இருக்கிற முக்கியமான சேலஞ்ச், கீ சேலஞ்ச் ஆகிதான். இந்த சேலஞ்சை நீங்கள் ஓவர் கம் பண்ண தாண்டி சென்றா உங்களுக்கு எல்லா ஆக்டிவ் வாய்ஸஸில் சிம்பிள் டென்ஸும் தெரியும். அதோட நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிற ரிமோட் நான் போட்டே பாருங்க. ஹே ஸ்டடீஸ் இன் யூனிவர்சிட்டி டு பிகம் அ டாக்டர். இப்போ இங்கே ஸ்டடீஸ் என்ற இந்த வேர்பு இருக்குது. டு பிகம்ன்றதுல பிகம் என்பது ஒரு வேர்ப். ஸோ இந்த பிகம் என்ற வேர்ப் வந்து சில அவங்க இந்த டைம்ல பிகம்ன்றதை வச்சு கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஆனால் இந்த பிகம் வந்து நாங்கள் மெயின் வேர்பாக அந்த டிசைடிங் வேர்பாக நாங்கள் இந்த சென்டென்ஸ்ல எடுக்கலாம். ஏன்னா இது ப்ரிப்பரேஷன் புற வந்திருக்கிற வேர்ப். ஸோ இது ப்ரிப்பரேஷன் புற வந்திருக்கிற வேர்ப்ன்றதுனால இந்த மிடில் பார்ட்டுக்குரிய வேர்பாக நீங்க கன்ஃபியூஸ் ஆக கூடாது. ஓகே, நாங்கள் இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். Again, active voice. We went to Colombo. So in the went என்றது எங்களுக்கு எப்படி போடலும்? Did-um go. Do, did, done, doing. Okay. So இது ஒரு irregular verb. So did-um, done-um plus past verbum past parts different ஆயிருந்தா irregular verbum சொல்லுவோம். So எந்த இடத்துல சரி நீங்க ஒரு past verb கண்டா இல்லண்டா did-um present verb கண்டா நாங்க அதுக்கு கொடுக்குற பேர் என்ன? Simple tense past. So இங்க VO to Colombo உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது இந்த tense ஐடென்டிஃபை பண்ணதுக்கு. உங்களுக்கு ஹெல்ப் இந்த went என்ற இந்த மிடில் பார்ட் தான் முக்கியம். இது சிம்பிள் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் வருது. சேம் திங் he visited to zoo last year. ஸோ இதில் he ஸ்டார்டிங் பார்ட், zoo லாஸ்ட் இயர் என்பது எண்டிங் பார்ட். ஸோ இந்த visited எங்களுக்கு did visit என்று போடலும். visit, visited, visited, visiting. ஸோ இது ஒரு ரெகுலர் வேர்ப். என் ரெகுலர் வேர்ப் பாஸ்டும் விசிட்டட், பாஸ்ட் பார்ட்டிசிபலும் விசிட்டட். ஸோ நாங்கள் இது சொல்லுவோம் சிம்பிள் டென்ஸ் பாஸ்ட். ஸோ உங்களுக்கு சிம்பிள் டென்ஸ் பாஸ்ட்டை விளங்குறதுக்கு கேட்குற ஒரே ஒரு ஐடென்டிட்டி கார்டு டிட்டும் present verbum. Did-um present verbum. So இந்த did-um present verbum இங்கிலீஷ்ல ஒரே ஒரு டைப் ஆஃப் சென்டென்ஸ் தான் கொடுக்கப்படும். ஆக்டிவ் வாய்ஸ்ல சிம்பிள் டென்ஸ் பாஸ்ட். ஸோ இதுதான் உங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 டென்சஸ் எடுத்து காட்டிக்கிறேன். இதுல நீங்க இது மாதிரி எத்தனை வசனம் வந்தாலும் நீங்க பாயிண்ட் நீங்க கன்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய பிளேஸ் வந்து இந்த மிடில் பார்ட். இதே மாதிரி நான் மிடில் பார்ட்டை எப்படி passive வாய்ஸ்ல கன்சென்ட்ரேட் பண்றேன்னு பார்ப்போம். Okay, passive voice. Second type sentences, passive voice. First type active voice, second type passive voice. So active voices எங்களை passive voice change பண்ணலாம், convert பண்ணலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். The lesson is explained by the teacher. பாடம் விளங்கப்படுத்தப்படுகிறது ஆசிரியரால். ஓகே, ஸோ இது passive voice என்று நான் சொல்றது ரீசன் என்ன? இதில் இருக்கிற மிடில் பார்ட். ஓகே, இந்த மிடில் பார்ட் என்ன? ஈஸும் explained. இந்த explained என்பது இப்போது past participle ஆக மாத்திரம் தான் வந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த ஈஸுக்கு போற past participle வந்திருக்குது. ஸோ ஈஸுக்கு போற past participle நேரம் இந்த ஈஸ் என்பது ஒரு பி verb. ஸோ இந்த பி verb ஒரு past participle வந்திருக்குது. இங்கிலீஷ்ல passive voice ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு மெத்தடாலஜி, ஒரே ஒரு சிஸ்டம். எந்த பி verb ஒரு past participle வருதோ அது எதை காட்டும்? passive voice காட்டும். ஸோ the lesson is explained by the teacherல இந்த lesson இந்த by the teacher உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. இது passive voice உங்களுக்கு டிடெக்ட் பண்றதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு எது ஹெல்ப் பண்ணும்டா? இந்த மிடில் பார்ட். இதை நாங்கள் ஆக்டிவ் வாய்ஸ்ல எழுதுறேன்டா இந்த by the teacher என்ற டீச்சரால்
விளங்கப்படுத்தப்படுகின்ற இந்த ஆல் என்பது ஆக்டிவ் வாய்ஸ்ல சப்ஜெக்டா வரும், எல்வாயாக வரும். அப்ப நாங்க ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் வேணும்னா இப்படி எழுதலாம். The teacher explains the lesson. The teacher explains lesson. The explains என்பது ஒரு does. So இது does-க்குரிய passive form-க்கு கன்வெர்ட் ஆன மாற்றப்பட்ட ஒரு passive-ஆக இருக்குது. இந்த ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிற does என்ற சென்டென்ஸ் சிம்பிள் டென்ஸ் பிரசன்ட்ல இருக்கிற does passive-க்கு மாற்றப்பட்ட எந்த ஃபார்ம்ல வரும்? isum explained. இப்ப இந்த passive voice என்று நாங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம்? is பொருள் past participle, இந்த be verb பொருள் past participle, இந்த is-க்கு பொருள் past participle. ஆக்டிவ்ல இது dual does sentence. ஓகே, சோ அதே மாதிரி ஆக்டிவ்ல இந்த passive-க்கு மாற்றப்படாத நாங்க வேற கேட்டகரியில ஒரு passive voice பார்த்தாலும் சேம் தியரி தான் நீங்க அப்ளை பண்ண வேணும். Students should be guided to their achievements. மாணவர்கள் வழிநடத்தப்பட வேண்டும் அவர்களுடைய அச்சீவ்மெண்ட்டுக்காக வேண்டி, அவர்களுடைய இலக்குகளை நோக்கிய பயணத்துக்காக வேண்டி, இல்லைன்னா அவர்களுடைய அடைவுகளை நோக்கி. ஸோ இதுல ஸ்டூடெண்ட்ஸ் என்று இருக்குது, டு தியர் அச்சீவ்மெண்ட் இருக்குது. இது ரெண்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது, எனக்கும் ஹெல்ப் பண்ணாது இந்த சென்டென்ஸை ஐடென்டிஃபை பண்றதுக்கு. இதுல இருக்கிற மிடில் பார்ட் ஷுட் பி கைடட். இந்த ஷுட் பின்றதுல வந்த ஷுட் பி என்பதும் ஒரு பி வெர்ப். இந்த is என்பது ஒரு be verb போல இந்த should be என்பதும் ஒரு be verb. இந்த should be யோட past participle வந்திருக்கு, இந்த be யோட past participle வந்திருக்கு. இந்த should be என்பது ஒரு be verb. ஏன் be verb? இதுல ஒரு be முடிகிற be ending இருக்குது. அதாவது shouldம் beயும் இது முடிகிற நேரம் இந்த be verb be ல முடியுது. சோ நாங்க இப்ப என்ன சொல்றோம்? be ending. ஓகே, சோ இது ஒரு model auxiliary verb னு சொல்றோம். ஏன் model auxiliary verb? இது ஒரு should வந்திருக்குது. should என்பது model auxiliary verb-க்கான ஒரு பார்ட். சோ இது ஒரு model auxiliary verb-ட passive form. எந்த ஃபார்ம்ல இருக்குது? should be என்பது be verb-உம் past participle வரும். சோ நாங்க இதுக்கு சொல்றோம் இது ஒரு non active voice-ல இருந்து டைரக்டா passive voice-க்கு மாற்றப்படாத, active voice 12ல இருந்து டைரக்டா 12ல இருந்து 8க்கு மாற்றப்படாத ஒரு passive voice-னு சொல்றோம். இது model auxiliary verb passive voice-னு சொல்றோம். மாணவர்கள் வழிநடத்தப்பட வேண்டும் அவர்களுடைய அடைவுகளை நோக்கி, இல்லாவிட்டால் அடைவுகளுக்காக. ஓகே, இன்னும் ரெண்டு எக்ஸாம்பிள் பாருங்க. ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து passive voice-ல வர நேரம் நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். A letter is being written by Mala. ஒரு லெட்டர் மாலாவால் எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதுல பை மாலான்றதுல வர மாலா ஆக்டிவ் வாய்ஸ்ல டூவரா வரும், எழுவாயா வரும், சப்ஜெக்டா வரும். எப்ப அந்த வசனம் எப்படி வரும்? மாலா இஸ் ரைட்டிங் a letter. இந்த ரைட்டிங் இருக்கிற ஐஎன்ஜி, இந்த ரைட்டிங் இருக்கிற ஐஎன்ஜி ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிறது passive voice மாற நேரம் பீயிங்கா மாறிக்கொள்ளும். சோ இந்த ஆக்டிவ் வாய்ஸ் passive voice மாறணும் is being வரும். இந்த active voice is லிக்குது present form லிக்கு, அதனால இந்த is இல்லாட்டி இல்லாட்டி ஏதாவது ஒரு present formல வரும். இந்த active voiceல முடிஞ்ச object singularன்றதுனால இந்த இடத்துல a letter வந்ததுனால இன்னைக்கு is வந்திருக்குது. இந்த மாலா is writing letters என்ற pluralல வந்திருந்தால் இந்த letters ஆரம்பித்திருந்தா letters are being written by மாலா. எப்படி சரி இதுல letter by மாலா என்பது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. இந்த passive voice கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு டூல் is being written என்கின்ற இந்த helping verbum main verbum சேர்ந்து வர இந்த identity card. So மாலா be plus being plus past participle வந்திருக்குது. ஆகவே இது continuous tense குரிய passive form, இது presentல இருக்குது. ஓகே, ரைட். அதே போல none other categories பார்த்தா smoking has to be avoided to a healthy life. smoking கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டும் ஒரு ஆரோக்கியமான வாழ்வுக்கு வாழ வேண்டும் என்றால். ஓகே, சோ இதுல ஸ்மோக்கிங் என்பது ஒரு வேர்ட், டு ஹெல்தி லைஃப் என்பது ஒரு வேர்ட். நீங்க கன்ஃபியூஸ் ஆகிடும். ஐஎன்ஜி கண்டுடனே இது கண்டினியூஸ் டென்ஸ் என்று சொல்லுவீங்க. இது கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி வரணும்? ஸ்மோக்கிங்க்கு முன்னுக்கு என்ன வரணும்? ஒரு பி வெர்ப் வரணும். உதாரணமாக ஐ ஆம் ஸ்மோக்கிங், we are smoking, you are smoking, they are smoking. இல்லைண்டா he is smoking, he was smoking, she is smoking, she will. ஏதோ ஒரு is ஒரு be verb வந்து ing வந்தால் அதை நாங்கள் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லுவோம். இந்த இடத்துல இந்த சொல் நேரடியாக ing ஆரம்பிக்குது. இதுக்கு நாங்கள் சொல்ற பேர் ஜெரண்ட். எப்படியோ இந்த நவுன் ஃபார்ம் இல்லைண்டா இதுக்கு முன்னால வர ஸ்டார்டிங் ஃபார்ம், இதுக்கு பின்னால் வர எண்டிங் ஃபார்ம் உங்களுக்கோ எனக்கோ ஹெல்ப் பண்ணாது இந்த சென்டென்ஸை passive voice கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த இதில் இருக்கிற மிடில் பார்ட் has to be avoided. இந்த has to be என்றது இது மூணும் சேர்ந்ததும் ஒரு be verb. இந்த has to be என்றதும் be verb. இது ஏன் be verb என்றால் இது be ல முடிஞ்சிக்குது. அடுத்தது இது ஒரு model auxiliary verb. இது passive form இருக்குது. ஏன் passive form? has to be க்கு போற past participle வந்திருக்குது. இது ஏன் model auxiliary verb என்றால் இது must குரிய ஈக்குவல் ஆனது. must என்பது has to அல்லது have to. so must க்கு பதிலாக பிரதியிடப்பட்டிருக்குது. so இந்த இடத்துல இது has to be avoided என்றதை நீங்க விளங்கினா இது ஒரு passive form னு விளங்கினா அது உங்களுக்கு மீனிங் எடுக்க முடியும். புகைத்தல் தவிர்க்கப்பட வேண்டும். ஓகே, கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டும்.
டு அ ஹெல்தி லைஃப், ஆரோக்கியமான வாழ்வு ஒன்று எங்களுக்கு தேவையான. ஸோ நான் passive voice எடுக்கிறதுக்கு இங்கே நிற்கிற ஒரே ஒரு பார்ட் இந்த has to be சொல்லி வர இந்த be ஓட வர past participle. ஓகே, இது செகண்ட் டைப்புக்கான எக்ஸாம்பிள் passive voice. நாங்கள் தேர்ட் டைப்பை பார்ப்போம். பி சென்டென்ஸ். பி என்பது பெரிய ஒரு பகுதி. நான் பிக்கால் உங்களுக்கு மிச்சம் வீடியோ செஞ்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இந்த எக்ஸாம்பிள் மாத்திரம் பார்ப்போம். ஐ ஆம் அ ஸ்ரீலங்கன், ஐ ஆம் proud, I am a proud Sri Lankan. இதுல am வந்திக்குது. நான் பார்த்தோம் இதுக்கு முந்தி பார்த்ததுல amக்கு போறோம் I am working இல்லண்டா I am ஏதோ ing வரும் இல்லண்டா passive voice இதுல past participle வரும். இதுல அப்படி எந்த verb பாட்டும் வந்தில்ல, மெயின் verb எந்த four forms வந்தில்ல. ஆனா helping verb மாத்திரம் வந்திக்குது. ஆனா இந்த helping verbக்கு முன்னால் வந்த I என்பது starting part, இது பின்னால வந்து Sri Lankan, proud Sri Lankan என்பதெல்லாம் ending part. இது எதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது இந்த சென்டென்ஸ் கண்டுபிடிக்கிறது. இதுல இருக்கிற am என்ற இந்த helping verb மாத்திரம் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆமுக்கு போகிறோம் நவுன் இல்லைண்டா பி வந்திக்குது, ஆமுக்கு போகிறோம் ஐஎன்ஜி வரல, ஆமுக்கு போகிறோம் ஐஎன்ஜி வந்தால் நாங்கள் இதை ஆக்டிவ் வாய்ஸில் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லுவோம். உதாரணமாக ஐ ஆம் டீச்சிங் இல்லைண்டா இது இப்போ ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்திருந்தாண்டால் அதுக்கு நாங்கள் passive voice சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் மோட்டிவேட்டட். ஸோ இதில் ஆமுக்கு போகிறோம் ஐஎன்ஜி ஃபார்மும் வரல, ஆமுக்கு போகிற பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் வரல, ஆகவே இது ஆக்டிவ் வாய்ஸும் அல்ல passive voiceம் அல்ல. இது ஒரு பி சென்டென்ஸ். ஓகே, ஸோ இது எந்த பொசிஷனை சொல்லுது. ஐ ஆம் ஸ்ரீலங்கன்னா நான் இலங்கையனாக இருக்கிறேன், ஐ ஆம் ப்ரௌடுண்டா நான் பெருமையாக இருக்கிறேன், ஐ ஆம் ப்ரௌட் ஸ்ரீலங்கன்னா நான் பெருமையாக ஒரு இலங்கையனாக இருக்கிறேன். அது இது ஒரு பிரசன்ட்ல இருக்கிற பி சென்டென்ஸ். ஓகே, அதே போல ஐ ஷல் பி அ டாக்டர் ஒன் டே, நான் ஒரு நல்ல டாக்டராக இருப்பேன். ஸோ இதுல வந்த மிடில் பார்ட் ஷல் பி. இந்த ஷல் பிக்கு பிறகு பார்த்தா விளங்கும் உங்களுக்கு அ டாக்டர் ஒன் டே என்பது இருக்குது, முன்னால ஐ இருக்குது. இந்த ரெண்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது இது இந்த சென்டென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனா இந்த ஷல் பி பிறகு சில நேரம் பிஇ ஷல் பியில இந்த ஷல் பி என்பது பிஇல முடிஞ்ச ஒரு பி பிஇல முடிஞ்சிருக்கு. இந்த ஷல் பி பிறகு வந்திக்கிறது ஒரு நவுன் ஃப்ரேஸ். ஓகே, ஷொட்டோட வந்திருக்கு டாக்டர் ஒன் டே என்பது ஒரு நவுன் ஃப்ரேஸ். இந்த ஷல் பி அப்புறம் ஐஎன்ஜி வந்திருந்தால் அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஷல் பி வெயிட்டிங் ஃபார் யூ. இல்லைன்னா இந்த ஷல் பி அப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்திருந்தால் அது passive வாய்ஸ் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஐ ஷல் பி அப்ரிசியேட்டட், நான் பாராட்டப்படுவேன். ஸோ அந்த ஷல் பி பொருள் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்தால் passive voice காட்டும், ஷல் பி பொருள் ஐஎன்ஜி வந்தால் ஆக்டிவ் வாய்ஸ் காட்டும். இங்கே ஷல் பி பொருள் ஆக்டிவ் வாய்ஸ் passive voice காட்டுறதுக்கான எந்த வேர்ப்டு மெயின் வேர்ப்டு ஃபோர் ஃபார்ம்ஸ்ல எதுவும் இல்லை. ஸோ நாங்கள் இதுக்கு சொல்றது பி சென்டென்ஸ். நாங்கள் இது பி சென்டென்ஸ் விளங்குறதுக்கு கேட்கறது இந்த பிஇல முடிகிற ஷல் பி, இது ஆக்டிவ் வாய்ஸும் அல்ல passive voiceம் அல்ல. ஓகே, பி சென்டென்ஸ்ல இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ வாஸ் அ பாஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் ராயல் காலேஜ். ஓகே, ஸோ இதுல ஐ என்பது ஸ்டார்டிங், அ பாஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் ராயல் காலேஜ் என்பது எண்டிங். இதுல இருக்கிற வாஸ் தான் எங்களுக்கு ஹெல்பிங் வேர்பை காட்டும். இந்த வாஸ் போகிற நவுன் ஃப்ரேஸ் ஒன்று வந்திருக்குது. இந்த வாஸ் என்பது ஒரு பி வேர்ப். ஓகே, இந்த வாஸ் போகிற ஐஎன்ஜி வந்தால் ஆக்டிவ் வாய்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் அ பஸ். இந்த வாஸ் போகிற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்திருந்தால் அது passive voice. ஃபார் எக்ஸாம்பிள் த லெட்டர் வாஸ் ரிட்டன் பை மாலா. ஓகே, லெட்டர் மாலாவால் எழுதப்பட்டது. ஸோ இதுல பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் வரல, passive voiceம் அல்ல, ஐஎன்ஜி வரல, ஆக்டிவ் வாய்ஸும் அல்ல. இது ஒரு பி சென்டென்ஸ், பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்குது, பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்குது. அதே போல பாருங்க, ஸ்ரீலங்கா மே பி அ டெவலப்டு கண்ட்ரி ஒன் டே. இலங்கை ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக இருக்கலாம். ஸோ இந்த மேபி என்பதும் ஒரு பி வெர்ப், ஏன்றால் பிஇல முடிஞ்சுக்குது, மேபியில பிஇ முடிஞ்சுக்குது. இந்த மேபி போகிற நவுன் ஃப்ரேஸ் ஒன்று வந்திருக்குது. டெவலப் கண்ட்ரி ஒன் டே என்பது ஒரு நவுன் ஃப்ரேஸ். இந்த மேபி போகிற ஐஎன்ஜி வரல. ஃபார் எக்ஸாம்பிள் டுடே ஈவினிங் இட் மே பி ரெய்னிங், இந்த கந்தையில சில நேரம் மழை பெய்யலாம். ஓகே, இல்லைன்னா மேபி போகிற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரலாம். இந்த மேபி போகிற பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் வரல. ஸோ இது passive voiceம் அல்ல, இது ஆக்டிவ் வாய்ஸும் அல்ல. இந்த மேபி போகிற ஒரு நவுன் ஃப்ரேஸ் வந்திருக்கு. ஏன் நவுன் ஃப்ரேஸ் வந்திருக்கிறது நாங்கள் எப்படி கன்ஃபார்மா சொல்றோம்? அ என்ற ஆர்டிகல் வந்திருக்குது. அ என்பது ஒரு என்றது காட்டும், அது பின்னுக்கு ஒரு நவுன் வரும். ஸோ இந்த அ என்பது ஒன் டேக்கு முன் வந்திருக்குது. ஸ்ரீலங்கா மேபி கண்ட்ரிக்கு முன் வந்திருக்குது. ஸ்ரீலங்கா மேபி அ கண்ட்ரி, இலங்கை ஒரு நாடாக இருக்கும். எந்த நாடாக இருக்கும்? டெவலப்டு. இப்போ இந்த டெவலப்டு என்பது அட்ஜெக்டிவா வந்திருக்குது இந்த கண்ட்ரிக்கு முன்புக்கு. ஓகே, இந்த இலங்கை ஒரு நாளில் ஒரு அபிவிருத்தி அடைஞ்ச நாடாக இருக்கலாம் என்ற கருத்து. இந்த இடத்துல நீங்கள் கிளம்பி போகின்ற இடம் என்னன்னா, இதை எடுத்த பார்த்த பார்வையில நீங்க டெவலப்டுன்னு வந்திருக்குது, இடியில வந்திருக்குது. ஆக இது பாஸ்ட் டென்ஸ் எடுத்தால் இங்கே ஹெல்பிங் வெர்ப் என்றதை இணை கொடுத்துருவீங்க. ஆனா இது உண்மையாக இந்த வசனத்துக்குரிய ஹெல்பிங் வெர்ப் அல்ல, இந்த வசனத்துக்குரிய ஹெல்பிங் வெர்ப் மேபி. இந்த இடத்துல இந்த டெவலப்டு என்பது ஒரு அட்ஜெக்டிவ் எடுக்கணும். அந்த அட்ஜெக்டிவ் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்டா, இந்த ஆர்டிகலுக்கு போற வந்த கண்ட்ரி என்பது நவுனுக்கு முன்னுக்கு வந்தது இந்த டெவலப்டு என்ற சொல் அட்ஜெக்டிவ். ஸோ நீங்க கன்ஃபியூஸ் ஆகிற இடம் இந்த மாதிரி இடங்கள்ல தான். ஓகே, fourth type of sentences, ownership.
ஓனர்ஷிப் சென்டென்ஸ் என்றால் ஒரு ஆளுக்கு சொந்தத்தை காட்டுறது. ஓகே, இப்போ நீங்க பாருங்க, இந்த ஹேவ் கோன், ஐ ஹேவ் கோன் டு இந்தியா, நான் இந்தியாவுக்கு போயிருக்கிறேன். ஷி ஹேஸ் ஈட்டன் தூரியம், அவள் தூரியம் சாப்பிட்டு இருக்கிறார். ஓகே, ஸோ இதுல பாருங்க இந்த ஹேவ் ஹேஸோட பாஸ்ட் பார்ட்டிசிபல் வந்திருக்குது. ஆகவே ஹேஸ் ஹேவோட பாஸ்ட் பார்ட்டிசிபல் வந்தால் நாங்கள் கொடுக்குற பேர் பெர்ஃபெக்ட் டென்ஸ், present active voiceல perfect tense present. ஆனா இந்த haveம் hasம் active voiceல மாத்திரம் வராது, perfect tenseல மாத்திரம் வராது. இந்த has ஓட have ஓட சில நேரம் இதுக்கு பின்னால verb four forms எதுவுமே வராம பின்னால் ஒரு noun வரலாம். உதாரணமா I have a car, இதுலயும் have இருக்குது, இதுலயும் have இருக்கு. ஆனா இந்த have போற go நிக்குது, இதுக்கு போற have போற verb main verb forms எதுவுமே வரல, hasக்கு போறவும் வரல. ஆக இதுட helping, இதுட middle part haveம் goனும் இங்க ஹேஸும் ஈட்டனும். ஆனா இந்த மிடில் பார்ட் ஹேவ் மட்டும், இதுல ஹேஸ் மட்டும். ஸோ இதுல ஐ ஹேவ் காரணத்துல இந்த ஹேவ் தான் எங்களுக்கு இந்த சென்டென்ஸ் என்னன்னு காட்டி தரும். இந்த சென்டென்ஸ் இன்னைக்கு அ காரோ, அ பைக்கோ, இல்லைன்னா அ ரெட் கார், அ நியூ பைக், டு இந்தியா, தூரியம், எதுவுமே எங்களுக்கு காட்டி தராது. ஸோ ஹேவும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்தா நீங்க உடனே என்ன சொல்லுவீங்க, இது பெர்ஃபெக்ட் டென்ஸ் பிரசன்ட் என்று உங்களோட மைண்ட் உடனே செல்லும். அதே போல ஹேவ் மாத்திரம் வந்து அதற்கு பின்னால எந்த விதமான வேர்ப் ஃபோர் ஃபார்ம்ஸும் வராட்டி நீங்க எடுக்கிற முடிவு என்ன, இட்ஸ் அன் ஓனர்ஷிப் சென்டென்ஸ், அதாவது சொந்தத்தை காட்டு. ஐ ஹேவ் காண்டா எனக்கு கார் ஒன்று சொந்தமாக இருக்குது. ஹி ஹேஸ் அ பைக்ண்டா அவனுக்கு ஒரு பைக் சொந்தமாக இருக்குது. ஸோ இந்த ஹேஸுக்கு ஹேவ் ஒரு நவுன் வந்திருக்குது, இல்லைன்னா நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னுக்கு ஒரு அட்ஜெக்டிவ் வந்திருக்கு. ஆகவே இதை நாங்கள் பெர்ஃபெக்ட் டென்ஸ் சொல்றல, இது ஓனர்ஷிப் சென்டென்ஸ், இது பெர்ஃபெக்ட் டென்ஸ் சென்டென்சஸ், இது ஓனர்ஷிப் சென்டென்சஸ். ஓகே, லாஸ்ட் கேட்டகரி ஃபிஃப்த் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்ல கடைசி டைப் சென்டென்சஸ்ல மாடல் ஆக்சிலரி வெர்ப். இப்படி ஒரு சென்டென்சஸ் இருக்குது, இது வகையான சென்டென்சஸ் டைப் இருக்குது. இதுல கேன், கோட், ஷால், ஷுட், மே, மைட், நான் இதெல்லாம் டீடைல் வீடியோ போட்டுக்கிறேன். இந்த இடத்துல நான் கொஞ்சம் சுருக்கமா பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் சிங், இந்த சிங்குக்கு பின்னால் எதுவுமே வரல, இது இது இந்த இந்த ரெண்டு வசனம் மாத்திரம் தான் வந்திருக்கு. ஐ கேன் சிங் என்பதுல ஐ என்பது ஸ்டார்டிங், இதுல எண்டிங் இல்லை, ஆப்ஜெக்ட் இல்ல. கேன் சிங் என்ற இந்த மிடில் பார்ட் மாத்திரம் தான் வந்திருக்கு. இந்த மிடில் பார்ட்ல கேன்னும் பிரசன்ட் வெர்பும் வந்திருக்கு. சோ நாங்க சொல்றோமாகவே இது ஒரு மாடல் ஆக்சிலரி வெர்ப், ஆக்டிவ் ஃபார்ம், ஆக்டிவ் வாய்ஸ் அல்ல, ஆக்டிவ் ஃபார்ம். ஓகே, இதே கேன்ல பாசிவ் ஃபார்மும் இருக்குது. அதனால நாங்க இது சொல்லுவோம் இதை ஆக்டிவ் ஃபார்ம். பாசிவ் ஃபார்ம் எப்படி வந்திருக்கணும், இந்த கேனோட பி ஒன்று வந்து அதே போல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்திருக்கணும். ஓகே, ஸோ இப்படி வந்து இல்லாத நான் சொல்றோம் கேன் சிங் என்றது வந்து ஒரு ஆக்டிவ் ஃபார்ம் மாடல் ஆக்சிலரி வெர்ப். அது எந்த கேட்டகரியில, வில், ஷல், கேன், மே இதுல வந்திருக்குது, கேன் கேட்டகரிக்குள்ள வந்திருக்குது. கேன் என்பது அபிலிட்டி, எங்களுக்கு முடியும் என்றதை காட்டுற. ஸோ இது ஒரு மாடல் ஆக்சிலரி வெர்ப் சென்டென்ஸ், ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்குது, அபிலிட்டியை காட்டுது, பிரசன்ட் இருக்குது. ஏன் பிரசன்ட்ல இருக்குது, கேன் பாஸ்ட் ஃபார்ம் நாங்கள் சொல்லுவோம் குட் உண்டு. ஏன்னா ஐ குட் சிங் வந்து இல்ல, ஐ கேன் சிங் வந்திருக்குது. ஐ கேன் சிங் எனக்கு பாட முடியும், ஐ குட் சிங் எனக்கு பாட முடிந்தது. ஓகே, சோ இது பிரசன்ட் ஃபார்ம் இருக்கு. சோ இது பாஸ்ட் அல்ல, குட் அல்ல. இது மாடல் பி, நாட் மாடல் பி. இது ஒரு பி வெர்ப் அல்ல, இது ஒரு மாடல் சென்டென்ஸ், மாடல் ஆக்சிலரி வெர்ப்ல கேன், ஆனா கேன் பி அல்ல. ஓகே, மாடல்ல பி அல்ல, கேன் பி வந்தில்ல. இது நாட் மாடல் பாசிவ், இது கேன் பி போற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்தில்ல. ஓகே, கேன் பி போற ஐஎன்ஜி ஃபார்ம் வராது. சோ நாங்க என்ன சொல்றோம்டா, இது எல்லாத்தையும் உங்களுக்கு பார்த்தா செல்லல்மண்டா இது ஒரு மாடல் ஆக்சிலரி வெர்ப்ல பிரசன்ட்ல இருக்கிற ஒரு சென்டென்ஸ், ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்குது. இது பாசிவ் அல்ல. ஏன் பாசிவ் அல்ல, பாசிவ்னா கேன் பி பிளஸ் பாஸ்ட். உதாரணம் சொல்ல போனா சர்ஜரி கேன் பி டன் டு தட் பேஷண்ட். சர்ஜரி கேன் பி டன், அந்த பேஷண்ட்டுக்கு சத்திர சிகிச்சை செய்யப்பட முடியும், கேன் பி டன். ஸோ இந்த கேன் பி டன் வந்து இல்லை, கேன் சிங் தான் வந்திருக்குது. ஓஹோ, ஓகே, இது ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்குது. இந்த மஸ்ட் பாருங்க, மஸ்ட் என்பதும் ஒரு மாடல் ஆக்சிலரி வெர்ப். வி மஸ்ட் ஒபே த ரூல்ஸ், நாங்கள் கட்டாயம் ரூல்ஸுக்கு கட்டுப்பட வேண்டும். ஸோ வி என்பது ஸ்டார்டிங், த ரூல்ஸ் என்பது எண்டிங், இதில் இருக்கிற மிடில் பார்ட் மஸ்டும் ஒபேயும். இந்த மஸ்ட்டுக்கு பின்னால ஹெல்பிங் சாரி பிரசன்ட் வெர்ப் வந்திருக்குது. இதுவும் ஒரு மாடல் ஆக்சிலரி வெர்ப், இதுவும் ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்குது. இதுல மஸ்ட் என்பது ஒப்ளிகேஷனை காட்டும், இந்த கேன் என்பது அபிலிட்டியை காட்டுவது போல மஸ்ட் என்பது ஒப்ளிகேஷனை காட்டும். இதுவும் பிரசன்ட் இருக்குது. இந்த மஸ்ட் பாஸ்ட் இருந்தா had to be என்று வந்திருக்க வேண்டும், had to be ன்னு வந்திருக்கணும். சோ இதுவும் பிரசன்ட்ல இருக்குது. இது பாஸ்ட் இல்ல. ஓகே, சாரி had to வந்திருக்கணும், had to be இல்ல, had to வந்திருக்கணும். சோ obey and present verb வந்திருக்கு. சோ நோ, இது பாஸ்ட் அல்ல. இது ஒரு பீம் அல்ல, must be அல்ல, must. So இது ஒரு மாடல் ஆக்சிலரி வெர்ப், ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்குது, ஆக்டிவ் வாய்ஸ் அல்ல, ஆக்டிவ் ஃபார்ம். இது must என்று இருக்குது, must என்ற obligation, கட்டாயம் செய்ய வேண்டியது, கம்பல்சரி. இது ஒரு பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்குது, இது பாஸ்ட் இல்ல. ஓகே, பாஸ்ட் had to வந்திருக்க வேண்டும். இது பி ஃபார்ம் அல்ல, பி ஃபார்ம் must be வந்திருக்க வேண்டும்.
அது must be ன்னு வந்து இல்ல. இது ஒரு மாடல் passive அல்ல. இது மாடல் auxiliary verb ஆனா passive form அல்ல. passive form எப்படி வந்திருக்கணும்? must be obeyed ன்னு வந்திருக்கணும். the rules must be obeyed. அதாவது rules அதாவது சட்டதிட்டங்கள் கட்டாயம் அடிபணியப்பட வேண்டும் இல்லன்னா பின்பற்றப்பட வேண்டும் என்ற passiveல வந்திருக்கணும். சோ இது passive அல்ல நீங்க உறுதியா சொல்லலாம். ஏன் must be யும் past participle வந்தில்ல. ஓகே, சோ இது மாடல் auxiliary verb க்கு ரெண்டு எக்ஸாம்பிள். உங்களுக்கு இப்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றேன், சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு போய் எது சரி ஒரு பாருங்க, ஏதாவது ஒன்று வாசிங்க. வாசிக்கிற நேரம் உங்களுக்கு எது சரி ஒரு சென்டென்ஸை இந்த 5 சென்டென்ஸ் கேட்டகரிக்குள்ள உங்களுக்கு உள்ளடக்கலாண்டா இன்க்ளூட் பண்ணலாண்டால் நீங்க எனக்கு கதைங்க. ஓகே, சோ நான் என் முழு சிலபஸையும் இந்த 5 சென்டென்ஸ் டைப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன். இந்த 5 சென்டென்ஸ் டைப் உங்களுக்கு மிச்சம் ஈஸியாக எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணிடுவோம் ஒரு கிரேட் 6 ஸ்டூடெண்ட்டுக்கு. உண்மையாக இந்த லெசன்ஸ் எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிறேன். கிரேட் 5 ஸ்காலர்ஷிப் ஒரு ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பைலிங்குவல் இங்கிலீஷ் மீடியம் வர நேரம் அந்த பாய்க்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இல்லை ஒரு கேர்ளுக்கு எப்படி இங்கிலீஷ் மீடியத்தில் ஹெல்த்தை இங்கிலீஷ் மீடியத்தில் சப்ஜெக்ட் ஒன்று ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன நாலேஜ் வேணுமோ அந்த நாலேஜை எப்படி ஈஸியாக கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக நான் எல்லா வீடியோஸையும் உங்களுக்கு நான் வீடியோ பண்ணி இருக்கிறேன். ஸோ இதுதான் 5 டைப்ஸ்: ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், பி சென்டென்ஸ், ஓனர்ஷிப் சென்டென்ஸ், மாடல் ஆக்சிலரி வெர்ப். இந்த 5 இல்லாத எந்த ஒரு சென்டென்ஸும் இங்கிலீஷ்ல இல்லை. இவ்வளோக்குள்ள தான் எல்லா சென்டென்சஸும் இன்க்ளூட் ஆக்கப்படும். ஸோ இந்த 5 டைப்ஸ் சென்டென்சஸை வச்சு நான் உங்களுக்கு இந்த முழு இங்கிலீஷ் லாங்குவேஜையும் உங்களுக்கு ஈஸியாக படிக்கிறதுக்கான தியரி வீடியோஸஸ் எல்லாத்தையும் நான் வீடியோ பண்ணிக்கிறேன். இந்த தியரி வீடியோஸ் ஒவ்வொன்றையும், ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் டென்ஸ் பர்சன்ட்டுக்கு நான் தியரியை விளங்கப்படுத்தியிருந்தேன். இந்த தியரியை விளங்கப்படுத்தினத்தை உங்களுக்கு விளங்கி கொடுறதுக்கு ப்ராக்டிக்கல் வீடியோஸ் நான் இணைச்சிக்கிறேன். இந்த ப்ராக்டிக்கல் வீடியோஸ் நான் தந்த எக்ஸாம்பிள் அல்ல, நான் தந்த எக்ஸாம்பிள் தியரி வீடியோஸ்ல இருக்கும். ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளில் ஒரு இங்கிலீஷ் மீடியம் புக், கவர்மெண்ட் சிலபஸில் இங்கிலீஷ் மீடியம் கிரேட் 6 to 11 வரைக்கும் இருக்கிற ஏதாவது ஒரு இங்கிலீஷ் புக் எடுத்து அப்படியே சும்மா வாசிட்டு போவேன். ரெண்டும் மயிலுமாறாக வாசிட்டு போற நேரம் நான் அதுல ஒவ்வொரு சிம்பிள் டென்ஸ் பர்சன்ட் தான், ஃபார் எக்ஸாம்பிள் வந்திருக்கிற வசனம் எல்லாத்தையும் நான் இப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டினேனே அது மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து காட்டுவேன். இல்லைன்னு சொன்னால் அதுல ஒவ்வொரு சென்டென்ஸுக்காக நான் இது பண்ணி எந்த கேட்டகரியில் இருக்கிறத வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணிக்கிறேன். அதே போல கிரேட் 6 to 11 இங்கிலீஷ் எக்ஸ்பிளைன் வீடியோஸ், அதாவது உங்களுக்கு இந்த வீடியோஸ் இல்லாம, அதாவது தியரி வீடியோஸ், ப்ராக்டிகல் வீடியோஸ் இல்லாம கிரேட் 6 to 11 வரைக்கும் இருக்கிற கவர்மெண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல எல்லா வீடியோஸையும் நான் வீடியோ பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பேக்கேஜ்ல. அதோட உங்களோட ஃபோனுக்கு இல்லைன்னா லேப்டாப் டெஸ்க்டாப்ல இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ரன் பண்ண இயலும். ஓகே, அதே நேரம் இதெல்லாம் ஆஃப்லைன், நோ டேட்டா காஸ்ட். ஓகே, ஸோ என்ன ப்ராப்ளம்னு சொன்னால் இன்றைக்கி என்ன நாங்கள் இப்போ பேண்டமிக்ல இருக்கிறோம், நாங்கள் வந்து லாக்டவுன்ல இருக்கிறோம், எங்களுக்கு எல்லாரும் எல்லாம் இப்போ ஆன்லைன் படிக்கல. சிலங்கள் ஆன்லைன் படிக்கிறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது சொல்லுவாங்க கீழ்கட்டுமான வசதிகள் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் மிச்சம் இடங்களில் இன்டர்நெட் வேலை செய்யாது, இல்லைன்னா சில நேரம் 1 GB போட்டால், சில 100 ரூபாய்க்கு டேட்டா போட்டால், சில நேரம் ஒரு வீடியோ பார்க்கறதுக்கு எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ ஆன்லைனில் படிக்கிற என்பது ஒரு லேசான விஷயம் இல்லை, அது ஹைலி காஸ்ட்லி. அது சரியான விலை மதிப்பீக்கு சரியான கஷ்டம். ஒரு வாப்பா உண்டு அவருக்கு 3 புள்ளல் இருந்தா வாப்பா சாதாரண ஒரு 50,000 rupees மந்த்லி ஏர்ன் பண்ணா எல்லா எக்ஸ்பென்சஸோடையும் டெய்லி நீட்ஸோட டெய்லி எக்ஸ்பென்சஸோட 3 புள்ளைக்கும் ஆன்லைனை படிப்பிக்கின்றது சரியான கஷ்டம். ஸோ நான் உங்களுக்கு எல்லா வீடியோஸையும் ஆஃப்லைன்ல உங்களுக்கு நான் செஞ்சுக்கிறேன். நான் உங்களுக்கு எல்லா வீடியோஸையும் உங்களோட வீட்டுக்கு இமெயில் அனுப்புவேன். ஓகே, ஸோ நீங்க என்ன செய்வீங்கன்னா ரிப்பீட்டேஷன் இஸ் மதர் ஆஃப் சக்சஸ் சொல்லுவாங்க, அதாவது திருப்பி மீட்ரு தான் வெற்றியின் தாய். ஓகே, வெற்றியின் தாய். ஸோ நீங்க என்ன செய்வீங்கன்னா இதை வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க ஆஃப்லைன்ல, அதாவது சும்மா லேப்டாப்பா இல்லாட்டி உங்களோட பிசி ஆன் பண்ணி நீங்க இந்த நேரம் பார்ப்பீங்க. உங்களுக்கு தேவையான டைம் நீங்க பார்ப்பீங்க. உங்களோட சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் பார்க்கலாம், உங்களோட உம்மால் பார்க்கலாம், உங்களோட வாப்பால் பார்க்கலாம், யாரும் பார்க்கலாம். ஸோ எவ்ரி ஒன் இஸ் ஃப்ரீ டு அக்சஸ். உங்களுக்கு தொடர்ந்து இதை பார்க்கலாம். உங்களுக்கு யூடியூப்ல போயிட்டு பார்க்கறது உங்களுக்கு காஸ்ட் ஒன்றிக்குது, இங்க அந்த காஸ்ட் இல்லை. மட்டுமல்ல யூடியூப்ல நீங்க போனா உங்களுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கலா படிக்கலாது. ஒவ்வொரு வீடியோ அங்கிங்க சிதறின மாதிரி ஸ்கேட்டர்ட் ஆகி நான் இதுல ஒவ்வொரு கேட்டகரிக்கு இல்லை, நான் 5 சென்டென்ஸ் டைப்லையும் வந்து இருக்கிற வீடியோஸையும் ஒவ்வொரு ஃபோல்டர்லுக்கு இல்லை எல்லாத்தையும் நான் லிஸ்ட் டவுன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த கேட்டகரிக்கு இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு படிக்கலும். அதே நேரம் 24/365 டே, ஒரு நாள் 24 வரும், ஒரு வருஷத்துல 365 ஒரு ஃப்ரீ லேர்னிங். ஓகே, உங்களுக்கு இலவசமாக ஃப்ரீயா படிக்கலும். ஸ்மால் மந்த்லி ஃபீ ஆஃப் ₹1000 ஆஃப் ஸ்ரீலங்கன் ருபி. ஓகே, நீங்க இதுக்கு எங்களோட காலேஜுக்கு நீங்க மந்த்லி ஒரு ₹1000 நீங்க பே பண்ணுவீங்க. பே பண்ணா உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் இமெயில் அனுப்புவோம். நீங்க என்ன செய்வீங்கன்னா வீட்டில இருந்து இமெயில்ல நீங்க தனியா படிக்கலும், உங்களோட பிரதர் சிஸ்டரோட சேர்ந்து படிக்கலும், உங்களோட மதரோட சேர்ந்து படிக்கலும், மதரும் புள்ளாலும் படிக்கலும், சிப்ளிங்ஸ் படிக்கலும், உங்களுக்கு எல்லாருக்கும் படிக்க இயலும்.
ஸோ ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு தேவையான முழு வீடியோஸும் இந்த 5 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் உங்களுக்கு இருக்கிற மோர் தென் 150 வீடியோஸ் உங்களுக்கு வீட்டுக்கு இமெயிலில் நாங்கள் அனுப்புவோம். நீங்கள் எங்களுக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் ஹாட்லைன் 072 Optimus Home School 07214744696. இதுதான் எங்களோட கம்பெனி எங்களோட காலேஜ் ஜிமெயில். நீங்கள் எங்களோட இந்த ஜிமெயிலும் கண்டெக்ட் பண்ணலாம் optimustvsl@gmail.com. ஸோ உங்களுக்கு தேவையான முழு வீடியோஸையும் வீட்டில் இருந்தவாறு மிச்சம் சேஃபாக உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி எங்களுக்கு வெளியில் போயிட்டு படிக்கல ப்ராப்ளம், எங்களுக்கு ட்ரெஸ் கோட் ப்ராப்ளம், எங்களுக்கு பாதுகாப்பு ப்ராப்ளம், எங்களோட வேறு பிரச்சனை ப்ராப்ளம், எங்களோட வயசுக்கு வந்து ஆம்பளை புள்ளல பொம்பளை புள்ளல காலேஜுக்கு கொண்டு அனுப்பின வேறு சிக்கல்கள், வேறு நாட்டில் இருக்கிற இஷ்யூஸ், வேறு ப்ராப்ளம்ஸ், இது எல்லாத்துக்குள்ளாலும் எங்களுக்கு படிப்பை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. நாங்கள் படித்தது படிச்சே ஆகணும். இங்கிலீஷ் என்பது எங்களுக்கு எல்லாத்துக்குமான பேசிக் ஒரு ஃபவுண்டேஷன். இங்கிலீஷ் இல்லாமல் அடுத்த ஸ்டெப் எந்த ஹையர் ஸ்டடீஸும் கோர்ஸும் போகலாத ஒரு துர்ப்பாக்கி நிலை முழு வேர்ல்ட்லேயும் காணப்படுது, எக்ஸப்ட் ஃபியூ கண்ட்ரீஸ் லைக் சைனா அண்ட் ஜப்பான். ஸோ எங்களுக்கு இங்கிலீஷ் இல்லைன்னா லைஃபே இல்லை, ஃபியூச்சர் இல்லைன்ற லெவலுக்கு ஆகிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அப்போ பர்டிகுலர்லி படிக்கிறன்ற அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இங்கிலீஷ் தேவை இல்லை, ஆனால் படிக்கிறவங்களுக்கு கட்டாயம் இங்கிலீஷ் தேவை. ஸோ அந்த சான்ஸை அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் இது பண்ணி போகிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு நீங்கள் வெளியில் போகிறதுல இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸையும் நாங்கள் நிவர்த்தி செய்கிற மாதிரி அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ண மாதிரி நாங்கள் உங்களோட வீட்டுக்கு வரோம். எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அதுவும் டேட்டா காஸ்டும் இல்லாமல் எந்த விதமான இன்டர்நெட்டால் வரக்கூடிய பொட்டென்ஷியலான சாத்தியமான எல்லா ப்ராப்ளம்ஸையும் இல்லாமக்கி நாங்கள் 0 ப்ராப்ளம், அதாவது 100% சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியோடு நாங்கள் உங்களோட வீட்டுக்கு வருது ஆப்டிமஸ் ஹோம் ஸ்கூல். ஸோ நீங்கள் எங்களுக்கு அலைங்க, உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாத்தையும் நாங்கள் இது பண்ணுறோம். எல்லா வீடியோஸுக்கும் உங்களுக்கு நாங்கள் மந்த்லி ஜஸ்ட் 1000 ஸ்ரீலங்கன் ருபீஸ் தான் உங்கள்கிட்ட பே பண்ணுவோம். நீங்கள் எங்களுக்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ பே பண்ண போதும் நாங்கள் உங்களுக்கு எல்லா வீடியோஸையும் அனுப்பி வைப்போம். ஓகே, ஸோ நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். ஹோப்ஃபுல்லி வில் மீட் அப் ஓவர் த ஃபோன். ஓகே, குட் பை.